கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நேற்றைய தினத்தில் தத்ரூபமாக எங்களோடு நீர் பேசினீங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நேற்றைய தினம் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற அத்தனை உபத்திரவத்தையும் நீர் நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் என்பதை குறித்து ஆழமாக சிந்தித்தோம். இன்றைக்கும் உடைய வேத வசனத்தை எங்கள் ஆகாரமாய் உட்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் அதற்கு இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி மன்னித்து நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் நீண்ட நாளாக ஒரு தலைப்பை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஹவு காட் ரிவீல்ஸ் ஹிஸ் வில். தேவன் தம்முடைய திருவுள சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று ஒரு முன்னுரை. அதற்கு பின்பு எப்பொழுது அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறது மூன்றாவது பகுதி, எப்படி தேவ சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இதில் நாம் ஏற்கனவே 13 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் 14வது செய்தியாக நாம் இதை கேட்போம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் சர்மன்ஸை நாம் இன்றைக்கு முடிக்க, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அப்படி செய்வோம். நம்முடைய மூல வசனம் இன்றைக்குமே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதை 1000 தடவை படித்தாலும் தவறல்ல. அல்லேலூயா, ஆமேன். ஏன்னா ஒரு ட்ரெடிஷன் சொல்வார்கள், அதாவது கற்றுக்கொள்ளுகிற தன்மையை குறித்து, அதாவது லேர்னிங். ரெப்படிஷன் இஸ் த மதர் ஆஃப் லேர்னிங் என்று சொல்வார்கள். மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்ளுவது, வாசிப்பது, ஆமேன், கற்றுக்கொள்ளுகிறதின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆகவே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கவனமாய் கேளுங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே செய்கிறவளே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்ம இன்னொரு வசனத்தை கூட நாம் மூல வசனமாய் நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம். ஏன்னா இந்த யோவான் சுவிசேஷம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ. அல்லேலூயா. ஏன்னா நிறைய நேரங்களில் விசுவாசிகளாகிய நமக்கு கூட அவருடைய சித்தத்தை செய்ய மனதில்லாமல் நாம் அவசரப்பட்டு நம்முடைய விருப்பங்கள் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைப்போம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, ஒரு உண்மையான விசுவாசி என் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நடந்தால் போதும்னு நினைக்கிறவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். அது துன்பமோ லாபமோ என்ன காரியமோ அது அவர் சித்தப்படி நடக்கும். ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு நான் தாங்க முடியும், எந்த அளவுக்கு தாங்க முடியாது என்று எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர். ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இன்பமானதாகவும் சுலபமானதாகவும் இருக்க வேண்டுமானால் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நாம் அவனுடைய ஆழங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஏன்னா அதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறதற்கில்லை. ஒருவேளை அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய முதல் சில செய்திகளை கேட்டால் அதனுடைய ஆழங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆகவே ஒன்றை மட்டும் நாம் மையமாக பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையிலே நான் என்ன ஜென்ரல் நமக்கு ஒரு என்ன என் வாழ்க்கையில் நான் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும், அதுக்கு கர்த்தரை நான் தேடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதை காட்டிலும் நான் என் வாழ்க்கையிலே அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம அர்ப்பணிக்கும் போது வாழ்க்கை இன்பமானதாகவும் இலகுவானதாக மாறும். அதை நீங்கள் முயற்சித்து பாருங்களேன். முயற்சித்து பார்த்துட்டு எனக்கு நீங்களே அப்புறம் கால் பண்ணி சொல்லுவீங்க, பிரதர் அவர் கையில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன், அப்புறம் கஷ்டம் வந்தாலும் அவர் பார்த்துக்குவார், நஷ்டம் வந்தாலும் அவர் பார்த்துக்குவார், லாபம் வந்தாலும் அவர் பார்த்துக்குவாருங்கிறது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. ஏன் நான் என் வாழ்க்கையை நானே சுமந்து கொண்டு அலைந்திருக்கிறேனே இவ்வளவு நாளும்
என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆகவே ஒருவேளை இது பிரசங்கிப்பதற்கு எளிதானதாக இருந்தாலும் செயல்படுத்துகிறதுல சில ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம எப்படி இருப்போம்னா, எதையாவது ஒன்று இந்த குரங்கு மாதிரி அப்படி பிடிச்சிக்கிட்டே இருப்போம், நம்ம விட மாட்டோம். ஆமென். அப்படி இல்லாதபடி பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிய அறிய உங்கள் அறியாமையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆமென், ஆமென். ஆகவே இப்பொழுது எப்படி தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென், ஆமென். முதலாவது பார்த்தோம், அவருடைய ஆவியினால் நம்மை வழி நடத்தி நம்மை அவர் என்ன செய்வார், கொண்டு போவார். அதன் மூலமாக அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இரண்டாவது பார்த்தோம், அவர் நமக்கு சமாதானமின்மை அதை கொடுத்து நம்மை சமாதானமான அவருடைய சித்தத்தின் ஒரு காரியத்தை செய்யும்போது அது ரொம்ப சமாதானமாக எனக்கு இருக்குன்னா இது தேவ சித்தம் என்று அறிந்து செயல்பட தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அடுத்தபடியாக பகுத்தறிவை குறித்து, ஆமென், நம் உள்ளான உணர்விலே ஒரு மறுரூபம் உண்டாக்கி நாமே தேவ சிந்தையை நமக்குள்ளே விருப்பமாக பெற்று அப்படியாக தேவன் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் என்றும் ஆழமாக நாம் அதை குறித்தும் தியானித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆச்சரியமான காரியங்கள் பிரியமானவர்களே. ஆமென், ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நான்காவது ஒரு காரியத்தை அவர் எப்படி தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார் என்று நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நான் சில சம்பவங்களை சொல்லி பார்ப்பதற்கு முன்பதாக நாம் வேத வசனம் ஒன்றை நாம் வாசித்துவிட்டு அதற்கு பின்பு நாம் அதற்குள்ளே கடந்து செல்லும். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய கருகலான சூழ்நிலையில் எது தேவ சித்தங்கிறத தெரிந்து கொள்ளுகிறதற்கு மிக கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நம்மளை வேதம் சொல்லுது மதியற்றவர்கள் என்று சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். நிறைய நேரங்களில் உங்களுக்கு ஒரு உபத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொல்கிறாரு, இது ஒரு சில காலம் உன்னிடத்தில் இருந்து நான் அதை பின்பு எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய இரண்டாவது மகள் சிறு பிள்ளையாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ப்ரீதிங் ட்ரபிளில் ரொம்ப கஷ்டப்படுவாள். என்னை ரொம்ப போராடி ஜெபிப்பேன், ரொம்ப இது பண்ணுவேன், சரியாகவும் திருப்பி வரும். சரி, அப்போ ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், நீ ஒரு காலத்தில் அது அவட்ட இருக்காது, நீ பயப்பட வேண்டிய விஷயமே, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாருன்னாரு. அல்லேலூயா. பாருங்கள், அந்த ஆவியானவர் என்னுடைய சித்தம் இதுதான், இதில் தேவன் நிச்சயமாக அநேக காரியங்களை செய்வார், நீ ஒன்றுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு ஒரு ஆச்சரியமானதாகவும் ஆலோசனை தரக்கூடியதாகவும் இருந்தது. ஆமென். அதற்கு பின்பு அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆவியானவர் ஆழ்தத்துவம் கொண்டவர், இயேசுவை போல ஒரு ஆழ்தத்துவம் கொண்டவர். நமக்கு என்றைக்குமே பரிசுத்த ஆவியான ஒரு ஆவி மாதிரியே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். தயவு செய்து இந்த தப்பை பண்ணாதீங்க. அவர் ஒரு ஆவி அல்ல, அவர் ஆழ்தத்துவம் கொண்டவர், பரிசுத்த ஆவியானவர். எந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆழ்தத்துவமாய் நாம் பார்க்கிறோமோ, பிதாவாகிய தெய்வத்தை நாம் ஒரு தகப்பனாய் பார்க்கிறோமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரும் ஒரு ஆழ்தத்துவம் கொண்டவர். அவரோடு நீங்கள் உறவு கொள்ளலாம். அல்லேலூயா. ஏன்னா ஆழ்தத்துவம்னால என்ன அர்த்தம்? ரிலேஷன்ஷிப். ஆமென். கணவன் மனைவி, அங்கே உறவு. நண்பர்கள் உறவு, உறவினர்கள் அங்கே உறவு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நான் சில வருஷங்களுக்கு முன்பதாக யூரோப் தேசத்துக்கு சென்றிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே நான் இந்திய தேசத்தை சேர்ந்த என்னோடு வந்த ஒரு மனிதரை நான் அங்கு நெருங்கி சந்தித்தேன். ஆஸ்திரிய தேசத்திலே ஒரு நாள் சாயங்காலம் நாங்கள் அந்த தேசத்தின் கேபிட்டலில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போகும்போது அவர் என்னோடு நடந்து கொண்டு வந்தார். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு நாம் என்ன தியானிக்கிறோம்? கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எப்படி அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதிலே மையப்பொருளாக என்ன சொல்ல போகிறேன் என்றால், சூழ்நிலையின் வாயிலாகவும் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். த்ரூ சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலையின் வாயிலாகவும். அதனால தான் நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமா பார்க்குற மாதிரி ஆவியானவர் என்னை எப்படி என் குடும்பங்களிலே, என் வாழ்க்கையிலே எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செய்ய சொல்லுகிறார், என்ன எங்கே போக சொல்லுகிறார், எல்லாத்தையும் நம்ம கீனாக நம்ம வாட்ச் பண்ண வேண்டும். அவரோடு நான் அப்படி நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். என்னென்றால், அவர் திருச்சியிலே அந்த பெல் கம்பெனியில், பிஹெச்எல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்பெனியில் ஒரு இன்ஜினியராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு 3 பிள்ளைகள். என்ன அப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா, அவர் ஒரு நாள் குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் லீவ் போட்டு ஆலயத்திற்கு போவதற்காக, ஒரு கிறிஸ்தவர் ஆலயத்திற்கு போவதற்காக எல்லா லீவையும் அப்ளை பண்ணி சாங்ஷனாக எல்லாம் வச்சுருந்து எல்லாம் ட்ரெஸ் பண்ணி ஆலயத்திற்கு செல்லுகிறதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக அவருடைய ஃபேக்ட்ரியிலிருந்து மேனேஜர், அவருடைய உயர் அதிகாரி அவரை அழைக்கிறார். ஒரு எமர்ஜென்சி ஃபேக்ட்ரியில் நீ லீவை கேன்சல் பண்ணிட்டு நீ உடனே வந்து தான் ஆகணும், ஒன்றுமே செய்ய முடியாதுண்டு. இவருக்கென்றால் அப்படி கோபம். நான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று இருக்கிறேன், ஒரு நாள் கூட எனக்கு இப்படி லீவ் கொடுக்க மாட்டேங்கன்னு கோபத்தில் போய் என்ன செய்தார் என்றால், ஒரு லெட்டரை A4 ஷீட்டை எடுத்து கிடுகிடுந்த வேலையே வேண்டாண்டா எனக்கு ராஜினாமா செய்கிறேன் என்று எழுதி கொடுத்து விட்டார். கொடுத்த உடனே பார்த்தா அந்த மேனேஜரையும் இதுதான்டா நல்ல நேரம் என்று நினைத்தாரா என்னன்னு தெரியல, ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டார். வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு என்னடா இப்படி தலையில் அடிச்சுக்கிட்டார், இப்படி மதிகனமாக 3 பிள்ளைகளுக்கு மேலே வச்சுருக்கோம், ஒரு பொம்பளை பிள்ளை வேறு இருக்குது, இப்படி மதிகீனமாய் நான் செய்து விட்டேனே, நான் சோத்துக்கு என்ன செய்வேன், இந்த பிள்ளைகளை படிப்புக்கு வைக்க என்ன செய்வேன், ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு இன்ஜினியர் வேலை இப்படி விட்டு விட்டேனே என்று அழுதாராம். வேறு வேலையும் இல்லை, போன வேலை போனது தானே. அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு தெரியாமல் அவர் ஒரு இன்ஜினியராக இருந்தபடினாலே ஒரு லேத்து பற்றை மாதிரி ஒரு சின்ன மினி ஒர்க் ஷாப் மாதிரி வைத்து, அதே பிஹெச்எல் கம்பெனியில் அவர்கள் வெளியேயும் ஆர்டர் கொடுப்பார்கள் போல சில காரியங்களை செய்வதற்கு, அதை ஒவ்வொன்றாக அவருடைய பழக்கத்தை வைத்து எடுத்து நாளடைவில் பார்த்தா அந்த கம்பெனி மிக பெரிதாக மாறியது. அவர் சொல்லுகிறார், எனக்கு அருமையான சகோதரனே, அன்றைக்கு என் வேலையில் ஒரு பிரச்சனை, ஒரு திருப்பம் வந்தது, என் சூழ்நிலையிலே மாற்றம், நான் கழுதேன், கதறினேன். ஆனால் தேவன் இவைகளை எல்லாம் எனக்கு நன்மையாக மாறும்படி செய்திருக்கிறார் என்பதை நான் அப்பொழுது அறியாதிருந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அப்போ தெரியவே இல்லைங்க, இந்த தீமையெல்லாம் இப்படி நன்மையாக மாறும் நான் நினைக்கல. அழுதேன், புலம்புனேன், என் சூழ்நிலையை தேவன் ஏன் இப்படி மாற்றி விட்டார், என் தேவன் எனக்கு ஏன் மதியினத்தை தந்து விட்டார், ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இன்றைக்கி உங்களோட நான் ஆஸ்திரியாவில் இப்படி வாக்கிங் வரேன்னா, என் பிள்ளைகள் அத்தனை பேரும், என்னுடைய பெண் பிள்ளை தவிர எல்லாரும், என் பிள்ளைகளுமே அந்த பிஸ்னஸ்லேயே முழுமையாக இருக்கிற அளவிற்கு அது பெரிய பிஸ்னஸாக இருக்கிறது. இப்போ கூட அவ்வளவு நான் சம்பாதிப்பதினால் நான் வெளிநாட்டிற்கெல்லாம் அதிலிருந்து தான் வருகிறேன். அதனால் பிரதர், நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்முடைய சூழ்நிலையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரும் பொழுதும் நாம் சோர்ந்து விடக்கூடாது. அதிலும் தேவ சித்தம் ஒன்று இருக்கும், அது நலமாகவே இருக்கும் என்று சொன்னார். பல வருடங்கள் கடந்து விட்டன. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது எனக்கு அந்த எண்ணம் வருகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய பேரோட பேசியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் தன்னுடைய நிலைமையில் மாற்றமே வருகிறதே இவர்கள் விரும்ப மாட்டார். நிறைய பேர்ட்ட நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா, வெளிநாடே எனக்கு ஒத்து வராதுங்க, அப்படி ஒரு கோஷ்டி இருக்கும். இன்னொரு கோஷ்டி இருக்கும், வெளிநாடு தாங்க எனக்கு எதிர்காலம். ரெண்டுமே தப்புங்க. என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் எது? ஏன்னா அடுத்த வருஷம் எனக்கு நல்லது எதுன்னு எனக்கு தெரியாதுங்க, நிச்சயமாக தெரியாது. அவருக்கே தெரியும். நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு போகிற அவருக்கே தெரியும். நிறைய நேரங்களில் ஆண்டவர்
நம்ம அப்படி பிடிவாதமாக இருப்போங்கிறனால அவரே செயல்படுவார். அப்போ அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். சூழ்நிலை திடீரென்று பார்த்தால் ஒரு வேலை போகும், திடீரென்று பார்த்தா ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணி விடுவார்கள், திடீரென்று பார்த்தால் ஒரு சூழ்நிலை பார்த்தோன்னா நம்ம ஏதோ ஒரு காரியத்திற்காக பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தரை கூட தெரியும், ஒரு நல்ல பிரசங்கியார். அவருடைய மகனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 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 தீராத ஒரு ஒரு வியாதி என்று சொல்லலாம், கொடிய ஒரு வியாதி. அந்த கொடிய வியாதி வந்துன்னா அவர் ரொம்ப அவதிப்பட்டார். கடைசியில் பார்த்தா அவர் இன்றைக்கு அமெரிக்க தேசத்திலே அருமையாக தமிழிலே பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு நபர். என இந்த பையனுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் இங்கே இல்லை, அவருடைய ஊழியங்களை எல்லாம் விட்டுவிட்டு அமெரிக்கா சென்றார். அங்கே ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டியது இருந்தது. ஆச்சரியம் பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சூழ்நிலை அவர் நேராக அமெரிக்கா போனால் போயிருக்கவே மாட்டார். அவர் பயங்கர தமிழ் பற்று கொண்டவர், பச்சை தமிழில் தான் பிரசங்கம் பண்ணுவார், ஆங்கில வார்த்தையே பயன்படுத்த மாட்டார். இவர் போயிருக்கவே மாட்டார். ஆனால் தேவ திட்டம் என்ன? இவர் அமெரிக்காவில் போய் ஒரு சபை ஆரம்பிப்பது தேவ திட்டம். சில நேரங்களிலே கர்த்தருடைய வெளிப்பாடு, அவர் பல வழிகளிலே கர்த்தர் செயல்படுகிறார். பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். சூழ்நிலையிலே ஒரு கஷ்டம் வருவது போல் இருக்கும், ஆனால் அதிலிருந்து ஒரு நன்மை உங்களுக்கு பிறக்கும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய பாடம், சூழ்நிலையின் வாயிலாகவும் தேவன் தம்முடைய திருவள சித்தத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கை அப்பாவின் கையில் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கை, உங்களுடைய உறவினர்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம், ஏன் உங்கள் சொந்த சரீரமே அப்பாவுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. ஏதோ அவர் பரலோக ராஜ்யத்தில் தூங்கி கொண்டிருக்கிறது போலவும், எப்பயாவது நினைச்சா ஒரு அற்புதத்தை செய்கிறது போலவும், இப்படி தான் நமக்கு ஒரு 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 ப்ரிடாமினன்ட் திங்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஒரு பெரிய எண்ணம் நமக்கு, ஏதாவது நமக்கு வாயை திறந்து இயேசு கேட்டால் நமக்கு நல்லா இருக்கும், எப்போ கேட்க போகிறாரோ. இல்லை பிரியமானவர்களே, அவர் முழு ஆளுகையையும் உங்களுடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். சில நேரங்களில் ஏன் என்று கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லாமல் இருக்கலாம். எத்தனையோ பேர் நலமா இருக்கிறார்களே, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த உபத்திரவம்? ஆனால் ஒன்று நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, அவருடைய சித்தம் சூழ்நிலையின் மூலமாகவும் உங்களுக்கு தெரிய வரும். அல்லேலூயா. வேதத்தில் அநேக ஆதாரங்களை இதில் பார்க்க முடியும். அந்த ஹோம்வொர்க் நீங்கள் பண்ணுங்க. ஆனால் மோசேயுடைய வாழ்க்கையிலே எல்லாமே சூழ்நிலையின் மூலமாக, அவன் அழகான பிள்ளை பிறந்த பொழுது, மோசஸ் தாய்க்கு ஆம்பளை பிள்ளை வேறையா, அப்படி அவன் அழும்போதும் அவன் கண்ணும் அந்த முடியும் அப்படி பார்க்கும்போது அவ்வளவு கொள்ளை அழகு. அந்த ராணி பார்த்தவனு இந்த பிள்ளை எனக்கு வேணும்னு வாங்குறான்னா, ஒரு சாதாரண அசிங்கமான பிள்ளையா இருந்துச்சு, அங்கே தூக்கி போடு அப்படின்னு கூட போட்டிருந்துருக்கலாம். பாருங்க, சூழ்நிலை, ஒரு சட்டம் பிரகடனம் பண்ணப்படுகிறது. யூதர்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும், வச்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி, ஏன்னா அவர்கள் பெருகுகிறார்கள் என்று. நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஐயோ இப்படி ஒரு சட்டம் வந்துருச்சு, இப்படி சட்டம் வந்துருச்சு. சூழ்நிலை மாறுகிறது. அங்கே ஆண்டவர் என்ன திட்டம் கொண்டிருந்தார்? ஒரு மோசே எகிப்திய ராஜாவாக மாற வேண்டும், ராணியுடைய மகனாய் மாற வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணியிருந்தார். ஏன்? வேதத்தை அவன் மூலமாக எழுத வேண்டும். எல்லா கல்வியிலும் அறிவிலும் அவன் தேறினவனாய் இருந்தால் இந்த யூத குடும்ப வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது என்று ராஜாவின் இருதயத்தை கடினப்படுத்தி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, லிசன் டு மீ. உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு உபத்திரவங்களின் எல்லைகளிலும் தேவ கரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ தேவன் கைவிட்டு விட்டார், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒத்தையில் கடந்து துடிக்கிறேன் என்று சொல்லாதிருங்கள். அது தேவனை கேவலப்படுத்துகிறது போல பிசாசை மகிமைப்படுத்துகிற காரியமாயிருக்கும். என்னுடைய பிரச்சனைகளிலும் தேவன் என்னோடு கூட இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அதை நான் அமர்ந்திருந்து பார்ப்பேன் என்று நீங்கள் விசுவாச அறிக்கை செய்து தேவனை அவர் கொண்டு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆச்சரியம் பாருங்களேன்,
மோசேயுடைய வாழ்க்கையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 40 வருஷம் எல்லா கலைகளையும் கற்று ஒரு தகுதி, அதாவது பின்னாடி ஆண்டவருக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது, கிட்டத்தட்ட 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ஜனங்களின் வழி நடத்துகிற தலைவனாக வர வேண்டுங்கிறனால அவனை ராஜ சன்னிதானத்தில் வைத்து ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சாரு. ஒரு கடினமான சட்டம், ஒரு சூழ்நிலை மாறுது. தாய்க்கு வேதனை, ஐயோ என் பிள்ளை போகுதே. அன்னைக்கு அந்த பிள்ளையை கொண்டு போய் தண்ணியில் விடும்போது அவள் எவ்வளவு துடிச்சிருப்பா. நீங்களும் இப்போ துடிச்சிட்டு இருக்கீங்களே அப்படி சில இடத்துல, சில இடங்களில் நீ அப்படி துடிக்கல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குகிறவர். பயப்படாதீர்கள் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கை அவர் கையில் இருக்கா? அவர் சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவம் உங்களுக்கு உண்டோ? அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அடுத்த ஒரு திட்டம் பண்ணுறாரு, சூழ்நிலையை மாத்துறாரு. என்ன இவனுக்குள்ள அந்த எண்ணம் வருது, நான் அதை செய்யணுங்கிறான். கடைசியில் எங்கே வருது? ஐயோ, அவன் தொடர்ந்து எகிப்திலேயே ராஜாவை இருப்பது தேவ திட்டம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்க, சூழ்நிலை மாற வேண்டும். ஒரு கருகலான நிலைமையை தேவன் அனுமதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் சூழ்நிலையின் வடிவிலே தேவன் ஏதோ உங்களிடத்தில் பேசுகிறார். அதான் நீங்கள் அந்த பிரச்சனையை மட்டும் பார்க்காதீங்க பிரியமானவர்களே. இதில் தேவன் என்னோடு என்ன பேச நினைக்கிறார்? அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கொலை செய்து விட்டு இது பார்வோனுக்கு தெரிந்து விட்டு அந்த திட்டு 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 என்று ஓடுகிறான், ஒரு அநாதையை போல. அவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்க. ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு ராத்திரி ஒரு இடத்துல தனியே உட்கார்ந்திருப்பான் மோசே. என்னடா வாழ்க்கை, பிறக்கும் போதும் எனக்கு உபத்திரவம், என் தாய் தகப்பனிடத்தில் நான் வாழ முடியவில்லை, நான் ஒரு ராஜாவை மாறிவிட்டேன், இனிமேலாவது என் இஷ்டப்படி செய்யலாம், என் ஜனங்களை எப்படியாயிலும் விடுவிக்கலாம் என்று நினைத்தேன். அதற்கும் வழியில்லை. என் வாழ்க்கையிலே ஒரு தோல்வியானவனாய் போனேனே, நான் ஒரு தோல்வியானவனாய் போனேனே. கர்த்தரான அந்த இருட்டுக்குள்ளே ஆண்டவர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், அந்த பையன் என்னடா சிந்திக்கிறான். ஏன்னா 2வது சூழ்நிலையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. It will happen in your life. உங்களுடைய வாழ்க்கையிலும் அவ்வப்போது அப்படி நடக்கும். சூழ்நிலைகள் கருகலாய் மாறும் பொழுது உங்கள் இருதயம் ஒருவேளை துடிக்கும். ஆனாலும் பிரியமானவர்களே, கார் இருளிலும் வாசம் பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. என்னாச்சு? கடைசியில் பார்த்தா ஜெத்ரோவினுடைய, அதாவது ராஜாவாக இருந்த மனுஷனை ஆண்டவருக்கு இவனுக்கு ஒரு தாழ்மையான நிலைமை அவசியம் கண்டு அடுத்த 40 வருஷம் ஆடு மாடு மேய்க்கிறவனா மாத்துறாரு. இந்த தேவனுடைய வழி நடத்துதல் சில நேரம் நமக்கு புரியாதுங்க. ஒருவேளை ஒரு தாழ்வு உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது, ஒரு கருகலான சூழ்நிலை வந்துவிட்டது, ஒரு பலவீனம் வந்துவிட்டது என்பதனால தேவன் உங்களை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தம் அல்ல. ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இன்னும் அதிகமாய் செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக ஏதோ செய்ய போகிறார் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. காடு 1 வருஷம் போச்சு. சில நேரம் பார்த்தா நீங்கள் சூழ்நிலை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்குதுங்க, அந்த ஊழியக்காரருக்கு நடக்குதுங்க, எங்கள் சர்ச்சில் அந்த விசுவாசிக்கு நடக்குதுங்க. ஏன் பிரச்சனை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க, இதில் சான்ஸே கிடையாதுங்க, இதில் நாங்கள் அழிஞ்சு தாங்க போவோம், அப்படி தாங்க இருக்கும். மோசேக்கு 1 வருஷம் போச்சு, ஆடு மாடு. சரி, 2வது வருஷமாவது ஏதாவது ஒன்றும் நடக்கல. 3வது வருஷம் ஒன்றுமே நடக்கல. 10 வருஷம் போச்சு, ஒன்றுமே நடக்கலைங்க. இன்னும் அந்த காட்டுக்குள்ளே, அந்த சாடி அரேபியா சைடில் இருக்க பொட்டல் காடுகளிலே மோசே அலைந்து திரிகிறான். தாகமும் தூசியும் மணல் காட்டும் தான் மிஞ்சிட்டு 20 வருடமானது, அப்பொழுதும் ஒன்றும் நடக்கவில்லை. There was no communication at all. தேவன் அவனோடு பேசவில்லை. பிரியமானவர்களே, பகிரங்கமாய் பேசவில்லை, ஒருவேளை உள்ளத்தில் பேசி இருக்கலாம். 30 வருஷமானது. அப்ப என்ன நினைச்சிருப்பான்? சரி, அவ்வளவுதான். அவன் மைண்டே மாறிச்சு. கடைசியில் அவனுக்கு 80 வயசு ஆயிடுச்சுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நீ அப்படி நினைக்கிறீங்களா? ஏதாவது எல்லாமே முடிஞ்சிருச்சு, என் குடும்பத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே என்னையா அதில் நன்மை நடக்க போகிறது?
இல்லை பிரியமானவர்களே. நடக்கும். எப்போ தெரியுமா? நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது. உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் தேவ கையில் கொடுக்கும் பொழுது. இந்த தேவன் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் என்பதற்காக சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர். அப்படி பண்ணிட்டு பாருங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய யெத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். சும்மா ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்க. 40 வருஷங்க. சூழ்நிலை மாறிடுச்சு. இப்போ மோசையுடைய சூழ்நிலை எப்படி? காடு, பொட்டல் காடு. ஆனால் அந்த சூழ்நிலை மாறினதுக்கு ஒரு ராஜா அவன் காட்டுக்குள்ளே ஆடு மேய்க்கும் போது கூட சில சமயத்தில் நம்ம எப்படிலாம் சாப்பிட்டோம், எப்படி படிச்சிருந்தோம். நிறைய பேருக்கு கூட அவன் கிளாஸ் கூட எடுத்துருக்கலாம். ஏன்னா அவனுக்கு எல்லாம் எழுத தெரியும், சொல்லிக் கொடுக்க தெரியும். இதெல்லாம் பைபிளில் போடலை, இருந்திருக்கலாம். அப்படி எல்லாமே அவன் எல்லாம் இருந்து எல்லாம் ஃபெயிலியர். ஏன்னா சூழ்நிலை எங்கே கொண்டு வந்து ஆண்டவர் அவனை விட்டார்? வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆவியானவர் உங்களை வனாந்தரத்தில், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு கொண்டு போனது போல சில சூழ்நிலையில் வரலாம். உடனே பயந்து அப்பாவை ஏசி நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், இந்த மாதிரிலாம் ரொம்ப கீழ்த்தரமாக முறுமுறுக்கவே கூடாது நம்ம. ஹல்லேலூயா. பாருங்க என்ன நடக்குன்ட்டு. மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்திலே பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். நான் சொன்னேன்ல, அவன் ஆடு மாய்க்கிற சூழ்நிலையை மாற்றிட்டாரு. ஆனால் அதுலேயும் ஒரு பர்பஸ் இருந்துச்சுங்க. தேவ சித்தம் என்ன தெரியுமா? இந்த காட்டில் நீ ஒரு அதிசயத்தை காண்பாய். மனுஷகுமாரன் என த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட்னு அதுவுமே இயேசு கிறிஸ்து தான் சொல்லுவார்கள். ஆமே, வேத பண்டிதர்கள். பிதாவாகிய தெய்வம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மோசே இடத்துல மோசே மோசே என்று காது கேட்க ஒரு சத்தம் கேட்கிற காலம் ஒன்றை குறித்திருந்தார். அது அடுத்த ஒரு திசை மாற்றம். அல்லேலூயா. என கருமி அவன் நினைத்தான், 80 வயதாகிவிட்டது, என் வாழ்க்கை முடிந்தது, என்னை ஒருவனும் தெரியாமல் ஒரு செத்த பிணத்தை போல ஒரு வனாந்தரத்தில் ஒரு நாள் சாவேன் என்று நினைத்தான். ஆனால் பரலோகத்தின் தேவன் மோசே குறித்து திட்டம் பண்ணினார். நீ சாவதில்லை மகனே, உலகம் அனைத்தும் உன்னை குறித்து பேசும்படியாய் உன்னை மகா பெரிய தீர்க்கதரிசியை உயர்த்துவேன். அவனுக்கு புரியலைங்க அது அந்த நேரம். There was a change in the situation. வனாந்தரம். ஆனால் God's plan என்ன தெரியுமா? அவனோடு பேசுவது. பயப்படாதீங்க. அங்கே 2ஆம் வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலே உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியிலே ஜுவாலித்து எரிந்தது, அது வெந்து போகாமல் இருந்தது. நம்ம அப்பாவால் எதனாலும் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அதிசயத்தை பார்ப்பேன் என்றான். God was changing his situation. அவனை வனாந்திரத்தில் கொண்டு வந்தனுடைய கிளைமேக்ஸ் வந்துருச்சுங்க. ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை அப்படித்தான் மாறும் பிரியமானவர்களே. ஆனால் அந்த கடினமான பாதையிலும் தேவனை துதிப்பதும் அவருடைய வார்த்தையை தியானிப்பதும் பரிசுத்தவான்களை ஐக்கியத்தை விடாமல், ஊழியத்தை விடாமல் கீழ்ப்படுதல் நீங்கள் நிற்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். You may not understand. உங்களுக்கு தெரியாது. மோசேன்னு கூட நினைச்சிருக்கலாம், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சியா, என் எல்லைகளை மாற்றி விட்டார் தேவன், ஏன் தேவன் என்னை இவ்வளவு கோபப்பட்டிருக்கிறார் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் God was fixing a climax in his life. வாசிக்கிறேன், கேளுங்கள் பிரியமானவர்களே. 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அதிசயத்தை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். Hallelujah. The whole heaven was planning for that. அதற்கு 80 வருஷ காலமாயிற்று பிரியமானவர்களே. It took 80 long years for that climax to happen. அவனை வனாந்தர பாதையாய் திருப்ப வேண்டிய அவசியம் இருந்தது. உங்க வாழ்க்கையில
அத்தனை கவலைகளும் நன்மைக்கு ஏதுவானவைகளே. பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்ததுக்கு என்ன கிரெடிட் அங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியல. இருக்கலாம், ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கு இருக்கும், தியாகமாக இருந்ததுக்கு. ஆனால் நீங்கள் இப்போ பாடுபடுறீங்களே, அதுக்கெல்லாம் இது எதுக்குப்பா எனக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆண்டவர் சொல்லுவார், எனக்காக நான் உன்னை ஒரு கடினமான பாதையெல்லாம் நடத்தின வந்தேன் மகனே. அப்போல்லாம் நீ தொடர்ந்து என்னை துதித்து கொண்டு என்னுடைய ஊழியத்தை செய்தாயே, அதற்குத்தான். ஏன்னா நான் இதை ஒருவேளை நான் சொல்லுவது எப்படி என்று தெரியலைனால், எனக்கு தெரிந்த அம்மா ராதா அம்மா என்று ஒருவர்கள் இருந்தார்கள். 2 கண்ணும் அவர்களுக்கு தெரியாமல் போயிட்டு. ஏன்னா அவங்களுக்கு கண்ணில் ஒரு மாதிரி வெள்ளை மாறி விழுந்த உடனே டாக்டர்ஸ் வந்து அந்த காலத்தில் கரண்ட் வச்சாங்க. 21 வயசோ 22 வயசு, அவ்வளவு அழகானவர்கள். 2 கண்ணும் தெரியாமல் போச்சு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்து பெரிய ஊழியக்காரியாய் மாறினார்கள். ஒரு நாள் தேவன் அவர்களை, வா நீ உன்னை நான் மோட்சத்தை கூட்டு போகிறேன்னு கூட்டு போனாராம் ஆவியிலே. அங்கே கொண்டு இறக்கி விட்டு அவர் ஆண்டவர் போயிட்டாராம். பார்த்தா தம்பி, நீ நம்ப மாட்ட, மகா பெரிய வீடு தம்பி. எங்கு பார்த்தாலும் சுவரை தொட்டு பார்க்குறேன் தங்கமாக இருக்கு, தரையை தொட்டு பார்க்குறேன் தங்கமாக இருக்கு. அப்போ எனக்கு உண்மையிலே தரையுமாயா தங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தரையில் உட்கார்ந்து சுரண்டி பார்த்து கொண்டிருந்தேன். இயேசு மீண்டும் வந்தார். என் மகளை என்ன செய்து கொண்டிருக்கிறா என்று கேட்டார். அப்போ நான் இயேசுவிடத்தில் கேட்டேன், இது யாருடைய வீடு என்று கேட்டேன். அதுக்கு இயேசு சொன்ன, உன் வீடு தான் மகளே என்னாரா. அல்லேலூயா. ஒன்றுமே இயேசு உங்களுக்கு செய்யலைன்னு நினைக்கிறீங்களே. என் கவலையை அவர் நினைக்கல, என் கண்ணீர் அவர் நினைக்கல, என்னை உபத்திரவத்தில் குகையிலே நான் இருக்கிறேனே ஏன் ஆண்டவரே என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா. இந்த வார்த்தையை கேளுங்கள் பிரியமானவர்களே. அவர் சொன்னாரா, அப்போ அவங்க சொன்ன, எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னாங்களா. அப்போ அவர் சொன்னாரா, என் மகளே, எனக்காக நீ பாடுபட்டதின் நிமித்தம் நான் இது உனக்கு தருகிறேன். சூழ்நிலை மாறும் பொழுதும் பிரியமான தெய்வஜனமே, நீ ஏதோ இந்த உலகத்தில் மாத்திரம் துன்பம் அனுபவித்து அப்படி செத்து ஒன்றுமில்லாமல் போகிற ஜனம் அல்ல. உன் மீட்பர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி உன்னை கிரயமாய் பெற்றிருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை. உனக்கு இந்த பூமியிலே வியாதிகளை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் சுவிசேஷமாகி அவருடைய உயிர் தெழுதலை பிரசங்கிக்கவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கே என்ன சொல்றாருன்னு பாருங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அல்லேலூயா. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் உன் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினாலே தன் முகத்தை மூடிக்கொண்டான். வாட் an எக்ஸ்பீரியன்ஸ் பிரியமானவர்களே. நேரடியாய் தேவனை சந்திக்கிறேன். அப்பொழுது கர்த்தரை எகிப்து இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எபோசியரும் பெர்சியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் சாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலின் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனுக்கு அனுப்புவேன், வா என்றார். அல்லேலூயா. அவர் போ என்று சொல்லுகிற தேவன் அல்ல பிரியமானவர்களே. எப்பொழுதெல்லாம் அவருடைய சித்தம் உங்களுக்கு வெளிப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு கூடையை, வா நானும் வருகிறேன், நீ போகலாம் என்று சொல்லி சூழ்நிலை, வனாந்தர சூழ்நிலையிலே தேவ சித்தம். ஏன்னா இந்த வனாந்தர முள்செடியிலே மோசே தேவனை சந்திக்க வேண்டும் என்று தேவ திட்டானால வண்டி கொஞ்சம் திரும்புது. உங்கள் வண்டி, உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் சரீரம் திரும்பும் போது குலுங்குற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க. கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருகிறவர், மரித்து 4 நாள் லாசருவை உயிரோடு எழுப்பினவர், தலித்தாகுமி என்று சிறுவனை உயிரோடு எழுப்பினவர் இன்றைக்கும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் நிற்கிறார். ஆகவே
அவர் எப்படி தேவ சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார்? சூழ்நிலையின் வாயிலாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை கைவிட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. எங்களை பாராட்டி சீராட்டி சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனுடைய மகிமைக்காகவும் எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் யாவற்றையும் சூழ்நிலையின் வாயிலாகவும் தேவ சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தராகவே உம்மை துதிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.